அருமையான மாலை வேலை இந்த நிகழ்ச்சி காலத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த சிவகுமார் சாரோட அந்த படங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு இந்த இன்றைக்கெல்லாம் நடிக்கலைங்கிற வருத்தம் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பார்க்கும்போது கிட்டத்தட்ட 36 வருஷம் கழித்து அந்த படம் திரையிடல். அப்போ சார்கிட்ட பேசியிருந்தேன், எவ்வளோ ஒரு மேக்கப்லாம் அவ்வளோ லைவாக அந்த ஒரு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜி இருக்குது. அப்படி டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே அந்த ஏஜ்டு மேக்கப், அந்த ஒரு யூத் மேக்கப் வேரியேஷன் பிரமாதமாக இருந்தது. பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இந்த சார் நடிக்காமல் போனது வந்து ரொம்ப வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருந்தே ஒழிய, ஒரு பிரில்லியன்டான ஆக்டர். அதை ஒரு நம்ம வந்து கவனிக்க அந்த இன்றைக்கா நம்ம அதை பார்க்கும்போது வருத்தம் மட்டும் தான் இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஒரு எந்த இடத்துலையுமே நமக்கு டயர்டு தெரியல. ஒரு புதுசாக எமோஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மியூசிக்காக இருக்கட்டும் ரொம்ப அளவாக நேர்த்தியாக இருந்தது. ஸோ இந்த விருது நிகழ்ச்சியை வந்து முதல்ல தமிழ்நாடு 3வது தமிழ்நாடு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீலகிரி தார் அவார்டில் வந்து என்னை அழைத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் கூட என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டதுக்கு இந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் உட்காந்துருக்கிற அனைவருக்கும், இந்த விழாவில் கலந்துக்கிட்டு என்கரேஜ் பண்ண வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மேம் சொன்னாங்க, யூ டோன்ட் நோ ஹவு லக்கி வி ஆர் பிகாஸ் யூ ஆர் ஹியர். ஐ செட், மேம், ஐ ஆம் வெரி லக்கி தட் யூ ஹேப்பன் டு இன்வைட் மீ ஹியர். அண்ட் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுனது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். மொழி இஸ் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன். நீல்கிரி தகரும் எவ்வளோ ஒரு ரேரான ஒரு ப்ரீட் ஆஃப் கோட். ஸோ ஐ திங்க் ஒரு தமிழ் க்ரௌடில் கூட ஆங்கிலம் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் டு லிசன் டு யுவர் இங்கிலீஷ் as well, ஜோசபின் மேம். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் டீம். வந்த உடனே இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஒரு ஆசீர்வாதம் even ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் டு விட்னஸ் சிவகுமார் ஐயாஸ் பர்ஃபார்மன்ஸ் லைக் திஸ். அண்ட் இப்போ எஸ்எஸ் குமரன் சார் சொன்ன மாதிரி விஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல மைண்டில் வந்தது, அந்த டயத்தில் எங்கே ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் இருந்துச்சு, அந்த பல் அவ்வளோ அழகாக இவ்வளோ சிந்திச்சு ஒரு கன்செப்ஷலைஸ் பண்ணி ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு ஒருத்தர் யோசித்து அதை ஃபைனலி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆங்கிகம், வாச்சிக்கம், ஆகாரியம், சாத்விகம்னு ஆக்டிங்கில் எவ்வளோ இது யூ சி லுக் அட் ஹிஸ் அந்த பாடி லாங்குவேஜ். சரி, தோப்புக்கரணம் போடும்போது யூத்ஃபுல்லாக எப்படி போட்டார், வயசாகும்போது எப்படி போட்டார். யூ லேர்ன் பாடி லாங்குவேஜ், யூ லேர்ன் so many things from him. You can definitely clap for him. இதெல்லாம் நம்மெல்லாம் சில ஆக்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் கற்றுக்கணும்னு தேவையில்லை. நமக்கு சீனியர்ஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, எப்படி கதாபாத்திரங்கள் உள்வாங்கி உயிரோடு அதுக்கு தத்துரூபமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ, இது பார்த்தே கற்றுக்கலாம். லிட்டில் நுவான்சஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா செலக்டிவ்லி அந்த மறுபக்கத்தை ஸ்க்ரீன் பண்ண சிந்திச்சதுக்கு அண்ட் அதை ஃபைனலி பண்ணதுக்கு மனமார்ந்த நன்றி டு த ஹோல் டீம். அண்ட் ஐ டோன்ட் நோ, இந்த மாதிரி முயற்சி நானே சினிமாவில் 0லேருந்து ஆரம்பித்த ஒரு பையன்தான். கடவுள் நகரத்தில் படம் முருகான்னு தான் பிள்ளையார் சுவை போட்டேன். ஏன்னா மேம் பேர் அசோக் பாலச்சந்தர்னு சொல்லிட்டாரு, அப்பா பேர் பாலகிருஷ்ணன். ஸோ அதனால் வந்தோன்னே பேட்ரிக் சொன்னார், இன்றைக்கி 3 குமார் இருக்காங்களா, சிவகுமார் சார், சிவிகுமார் சார், நீ அசோக் குமார். நீ ஏன்னா மை ஃபுல் நேம் இஸ் அசோக் குமார் பாலகிருஷ்ணன். பட் இந்த 3 குமரன்களில் த யங்கெஸ்ட் குமரன் இஸ் சிவகுமார் சார். த மோஸ்ட் எல்டர்லி, த மோஸ்ட் யங்கெஸ்ட் எஸ்எஸ் குமரன் சார் உட்பட சோனி குமரன். அண்ட் இந்த யூத்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான பாசிட்டிவான ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற இந்த முழு ஜேடி மீடியா ப்ரமோஷன்ஸ்க்கும் சரி, டிஎன்எஃப்எஃப் ஒரு 3rd edition. இட்ஸ் நாட் ஈஸி டு ரன் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வேர் ஜென்ரலாக ஒரு படம் பார்க்கும்போது கிளாஸஸ்க்கான படம், மாசஸ்க்கான படம்னு சொல்லிடுவோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு சினிமா ஜெனுவன்லி நேசிக்கிற ஒரு க்ரௌட், ஒரு கூட்டம் தான் வரும். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த குவான்டிட்டி. இதே ரூமை ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. வி ஹாவ் அ குவாலிட்டேட்டிவ் ஆடியன்ஸ் டுடே. அண்ட் நம்மளையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட இந்த பயணமும் கண்டினியூஸாக தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ், வார்ம்த் அண்ட் பாசிட்டிவிட்டி. அசோக் குமார் பாலகிருஷ்ணன், உங்கள் முருகா அசோக். தேங்க்யூ. யோசின் மேடம், இந்த அழைத்ததுக்காக நன்றி. என்ன சீஃப் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஐ எம் ரியலி ப்ரிவிலேஜ் டு ஷேர் த டெஸ்க் வித் தம். சிவகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் இப்போ பழக்கம், ஒரு ½ an hour. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, unless and until you change like child you cannot enter into heaven. ஒரு குழந்தைய போல் மாறினாதான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்கு பைபிளில். அது மாதிரி ஐ saw that child in him. அவருக்கு அந்த குழந்தைங்க பார்த்தா பெரிய ஆள், ஸ்டேட்டஸு, நீ ஒரு பொலிட்டிஷியன், ஆக்டர், இது அதுன்னு பார்க்குறது, மனிதனை பார்க்குறாரு. I like the view and thank you sir being so beautiful. Thank you. And I also congratulate all the participants here. எல்லாரும் ஃப்யூச்சர் படமும் எடுக்க போகிறீங்க, எடுத்தவங்களும் இருக்கீங்க. ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஐடிஎம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் படத்தில் நான் காஸ்டிங் மைண்டில் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.
அவார்டு வின் பண்ணுறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அண்ட் அப்புறம் இன்றைக்கி தான் அமெரிக்கா ஈரானில் பாம்பு போட்டிருக்காங்க. ஸோ நேச்சர் பொல்யூஷன் நிறையா அழிய போகுது. அதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற மக்களுக்காகவும். அண்ட் பிளான் ட்ரீ சேவ் த. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. விருது வாங்க வந்திருக்கும் இளம் தலைமைசாலிகளுக்கும் மேலையிலம் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவகுமார் சார் இருக்காங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்குலாம் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகிறதுக்கும் சரி, இல்லை இதில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் சரி, யூடியூப்பு, அதுபோல் ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதுபோல் இன்ஸ்டான்னு ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அவங்க என்ட்ரான காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரேமில் வர்றதுக்கே வந்து அவ்வளோ மிகப்பெரிய காத்திருப்பும் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நிறைந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 2 பெரும் ஜாமானுக்கு நடுவில் வந்து 192 படங்கள் நடித்து இத்தனை வருஷங்கள் வச்சு நிற்கிறாங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு வோல்டைலான இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 படத்தை தாண்டதுக்கே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க காலகட்டத்தில் 192 படம்ன்றது நினச்சி பாருங்களேன் நீங்கள். இட்ஸ் ஹியூஜ். ஸோ அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது அவர் சார் பண்ணியிருக்கிறது. அவங்கள வணங்குறோம் சார். வாழ்த்துறதுக்குலாம் எங்களுக்கு வயசு கிடையாது. 4 வருஷம் நீங்கள். ஏன்னா இவங்கள மாதிரி ஆர்டிஸ்டோட இதுதான் நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஒரு நடிப்பு எப்படி பண்ணலாம், ப்ரொடக்ஷனே அது தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காலகட்டத்தில் அந்த படங்களை பார்க்கும்போது நம்ம பழைய படங்கள்னு சொல்கிறோம். நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, யாரோ எங் ஃபிலிம் மேக்கர் நீங்கள் பழைய படங்கள் பார்க்கும்போது அதில் இருக்க எஃபர்ட் வந்து யுனானிமஸாக இருக்குது. அந்த எஃபர்ட் நீங்கள் நம்ம எடுக்கிறோமா அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு யங் ஃபிலிம் மேக்கர்ஸாக நம்மளாம் எடுக்கிறோமா அப்படின்றது டவுட் இருக்குது. அந்த நாடோடி மன்னன் நினைக்கிற ஒரு படத்தில், அந்த படத்தில் முதல்ல எம்ஜிஆர் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ட்வின் ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எம்ஜிஆர் உட்காந்துருப்பார், பின்னாடி ஒரு சேரில் உட்காந்துருப்பார். அவன் பின்னாடி இப்படி கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சேரை எம்ஜிஆர் சார் வந்து பிரச்சனை அவர் வந்து கிராஸ் பண்ணி பேசுவார். அந்த காலத்தில் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த டபுள் ஆக்ஷன்லாம் வந்து ஒரு ஃபிலிமில் ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுருவாங்க. பாதியில் வச்சா அந்த ஃபிலிம் ரெக்கார்ட் ஆகாது. அடுத்த பக்கம் ரெக்கார்ட் ஆகும்போது இந்த பக்கம் ஃபிலிமில் ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சேரை உட்கார வச்சு அந்த சேரை கிராஸ் பண்ணணும்னா அப்போ அந்த சேரை டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணி அதில் வச்சு அதில் உட்கார வச்சு எடுத்துக்காங்கன்னா அப்போ அவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த எஃபர்ட் நம்ம யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் போகிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் வி ஹேவ் டு டேக் அவுட். ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கவர்ச்சிகரமான விஷயமோ அதே மாதிரி இங்கே சர்வைவ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு டஃபஸ்டான விஷயம். அது இங்கே வந்து இங்கே என்ட்ரி கூட ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இங்கே சர்வைவ் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கான முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விருது வாங்க இந்த ஃபங்க்ஷனில் விருது வாங்குற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வரையாடு எப்படி ரொம்ப யூனிக்கோ, எவ்வளோ கடுமையான உழைப்பு போடுமோ. ஏன்னா இந்த வரையாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளாம் சாதாரண ஆடு மாதிரி அது வந்து இதில் மரத்துலையோ இந்த சர்ஃபேஸ்லாம் அது அவ்வளோவா இருக்காது. அது போகிற இடம் பார்த்திங்கன்னா செங்குத்தான பாறைகள் இருக்கும். ஒரு மரமோ ஒரு செடியோ கூட இருக்காது. அந்த செங்குத்தான பாறையில் இறங்கும், திருப்பி ஏறும். அதுதான் அதோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அந்த நீலகிரி தாருன்றது வந்து அது அவ்வளோ எஃபர்ட் போடும். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு இந்த திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை அடையணும்னு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த நீலகிரி தார் அவார்டை வந்து ஏற்பாடு செய்து வழங்க இருக்கின்ற ஜோஸ்பின் டேவிட் அவர்களுக்கும், திரைப்படத்துறையை சார்ந்து மேடையில் பல பேர் எதிர்பாராதவங்களாம் வந்திருக்காங்க. சிவி குமார் வந்து என் பிள்ளைங்க மாதிரி பல பேர் இருக்காங்க. ஞானவேலு, எஸ்ஆர் பிரபுன்னு அவங்க கூடவே இருந்து நிறையா படங்கள் எடுத்தேன்னு சொல்லும்போது இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ் குமரன் இசையமைப்பாளர், அவருடைய இசையெல்லாம் கேட்கணும். ஏன்னா இது நான் முந்தின தலைமுறைனால எனக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்குது. அப்புறம் ஆத்மா பாட்டிக்கு அவன் சான்ஸ் கொடுக்கலாம். அவன் வந்து அருமையான இன்னும் சின்ன வயசாக நான் பார்த்து உயர்த்த பார்த்து பயந்துடாதீங்க. பட் இன்னும் கேமரா வைக்கும்போது நீங்கள் கூட கதாநாயகி வச்சிங்கன்னா அவன் மூஞ்சி தெரியும் போது இவன் இடுப்பு தான் தெரியும். அவன் இவன் மூஞ்சி வச்சா கதாநாயகி உருவமே தெரியாது. கொஞ்சம் கீழே அவனை படுக்க வச்சு கதாநாயகி பக்கத்தில் உட்கார வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்போ வாய்ப்பு தயவு செய்து அவர் கொடுங்க. அசோக் பாலகிருஷ்ணன் அவன் அருமையான ஆக்டர். அவன் ரொம்ப ஃப்யூச்சர் நிறையா இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து ஃபீச்சர் ஃபில்மு, ஷார்ட் ஃபில்மு,
அனிமேஷன் இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்து அதுக்கு அவார்டு வாங்க வந்து பல பேர் வந்திருக்கீங்க. ஃப்யூச்சர்லேயும் அவார்டு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஜோஸ்வின் முதலே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக மரியாதை கிடைக்காது. இப்போ பொதுமக்கள் இடத்துலையோ பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிலையோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கம்மியாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கன்னு சொல்கிறாங்க. பயந்துடாதீங்க, அது எல்லாமே எடுத்தோடனே கிடச்சிடாது. நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்த மறுபக்கம் படம் வந்து 1990 ஷூட் பண்ணோம். 90 தான் அந்த அவார்டுக்கு வந்து 91 அவார்டு கொடுத்தாங்க. அந்த மேக்கப்பு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரண இப்போ ராதிகா பண்ணியிருக்கு இந்த படத்தில், தாய் கிழவியில் பண்ணியிருக்கு. இது 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இதை நான் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ மேக்கப் போட்டு இந்த பல்லெல்லாம் எடுத்து ஒட்டுறதான், பல்ல எடுத்து ஒட்டி இங்கெல்லாம் ஸ்கின்னெல்லாம் டோட்டலாக மாற்றி படம் பண்ணேன். ராதிகா இப்போ பண்ண விஷயத்த நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது தமிழ் சினிமா வந்து அந்த 1991 கணக்கு வச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி 75 வருஷமாக தமிழ் சினிமா இருக்குது. அதில் முதல்ல வந்து கோல்டன் லோட்டஸ் தங்கத்தாமரை விருது வாங்கினா நல்ல எல்லாமே இப்போ பிராந்திய விருது தான் ஞாபகம் வச்சுக்கணும், மொழிக்காக வாங்கினா. தங்கத்தாமரை விருதுங்கிறது உச்சம். அது வாங்கின தமிழ் சினிமா வரலாற்றே இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் வந்து மறுபக்கம் தான். 7:30 மணிக்கு 7:15 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:20 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:25 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:30 சொல்கிறாங்க சிறந்த நடிகர் மறுபக்கம், சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். இவ்வளோ மேட்டர். அப்போ தான் முடிவு பண்ண சாகும் முறைக்கு இனிமேல் இந்த விருதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு விருது வாங்கித்தான். அதுக்கப்புறம் 2005 ஏன்டா நடிக்க நிறுத்தின்னு கேட்டாங்க. நடிச்சு போர் அடிச்சு போச்சு, இனிமேல் கொடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த பக்கம் வெள்ளை முடிங்க போய் கிரே வச்சு அதை வச்சு தாத்தா விஷம் கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேச்சாளனாக மாறினேன். பேச்சாளனாக மாறி 67 வயசில் 10,000 பாட்டு உள்ள கம்பராமாயணம் 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1100 ஆக்கி 100 பாட்டை நீங்கள் சொல்லணும், வாயில் சொல்லிட்டு இருக்கணும். 100 பாட்டு மனப்படமாக சொல்லணும். பாட்டு முடியும் போது கம்பராமாயண கதை மொத்தத்தையும் சொல்லிடணும். புரிஞ்சுங்களா? நெட்டில் போய் கம்பனின் காதலன் சிவகுமார்னு நெட்டில் ஓப்பன் பண்ணுங்க, 10 சாப்டர் வருது. புரியுது உங்களுக்கு? ஒரு பாட்டு சொல்கிறேன். 67 வயசில் இந்த பையன் உட்காந்துருக்கான், நந்தா வயசு. அவன் வந்து புஸ்தகம் கூட 8ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. மாணிக்கம் அந்த படம் பார்த்தா ப்ரிவியூலே நான் பாராட்டி பேசினேன். சமுத்திரகனி பாராட்டினேன், தம்பியும் பாராட்டி பேசினேன். அது ஒரு மிகச்சிறந்த படம், உலகளவுலேயே நிறைய அவார்டுகளை வாங்கின படம். அதை வந்து இப்போ சிந்து பைரவி பார்த்திவேனு கூக்கிற மாதிரி அது புத்தகமாக போடுறாரு. அந்த திரைக்கதை வாசனை மொத்தத்தையும் புத்தகமாக போட்டு 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் மகாபெரிய கலைஞர். அதாவது எல்லா படம் எடுக்கலாம், அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை அடிப்படையை ஒட்டி அதை ஒட்டி படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அது ஒரு மகத்தான படம். அந்த படம் எடுத்த மனுஷன் இங்கே வந்திருக்கான். இப்படி ஆரம்பித்து கம்பராமாயணம் வந்து 10,000 பாட்டு 67 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யார் 67 வயசு இருக்கீங்க? ஒருத்தங்க கிடையாது, எல்லாம் பொடி பசங்க தான் இருக்கீங்க. இங்கே கீழே 67 வயசாக இருக்குது. அதான் ஐயா உங்கள் வயசு உங்களுக்கு என்ன வயசாகுது? 71. உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் 84. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திருக்குறளில் வந்து 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சான்ஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? திருக்குறளில் வந்து 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி பேப்பர் மசிலாம் நீ பேசணும். ட்ரை பண்ணீங்களா? வயசு நான் பேப்பர் ஆயிடுச்சு, ஓகே. நான் 81 வயசில் 10,000 பேர் முன்னாடி பேசினேன். இப்போ எல்லாமே படித்த பசங்க தான். 2 பாட்டு சொல்கிறாங்க, திருப்பி சொல்லிப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள், உண்மையிலே பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன், கொடுக்குறேன். வெய்யோனுடைய தன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மதிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். திருப்பி சொல்லுங்க யாராவது. திரும்ப 1000 தான் கொடுக்குறேன். அதை விட எளிமையான பாட்டு சொல்ல, வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு கல்லறக்கும் கடுமையில்லை என் சில்லறை கொண்ட சேவடி போதென்றான். இது என்ன அர்த்தம் சொன்னாலும் 1000 தான் கொடுக்குறேன். நந்தா பெரியசாமி சொல்றா தம்பி, பம்பு இருக்குங்க இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணேன். அந்த மறுபக்கம் வந்து நான் கடைசி வினாடியில் அது போயிடுச்சு. அந்த அவார்டு வந்து போயிடுச்சு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தான் இந்த அவார்டு வெற்றி பாராட்ட மறந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் இப்போ 81 வயதில் 2002 10,000 பேர் முன்னாடி திருக்குறளில் ஒரே நிகழ்ச்சின்னு. இப்போ அதை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் யாருமே வருத்தப்பட்டாதீங்க. நமக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் பண்ணும்போது கஷ்டம். நீங்கள் 5 லட்சம் ரூபா சின்ன தொகை நினச்சிக்காதீங்க. சிவகுமாரோட முதல் படத்துக்கு என்ன
காசு அப்படின்னு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. அது அந்த ஃபிலிம் வந்து அப்போ அந்த கோடாக் ஃபிலிம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 250 ரூபா. ஒரு ஃபிலிம் ரோல் வந்து 250 ரூபா. 1965 ஒரு ஃபிலிம் ரோல். ஒரு படம் எடுக்கிறதுக்கு மொத்த செலவு 3 லட்சம் ரூபா தான் ஆகும். கலர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சிவகுமார் 100வது படத்துக்கு என்ன காசு தெரியுமா? நெகட்டிவ். 100வது படத்துக்கு குமாருக்கு தெரிஞ்சவருக்கு 100வது படத்துக்கு ஒரு படத்தை எடுத்து முடிப்புக்கான செலவு 9 லட்சம் ரூபா. இன்னைக்கு ஒரு மேக்கப் மேனுக்கு 10 லட்சம் ஓட்டா தான் வரங்கிறான், இல்லை வரமாட்டேங்கிறான். எனக்கு சம்பளம் 100வது படத்துக்கு ஒரு சம்பளம், 100வது படத்துக்கு ஒரு சம்பளம் வந்து 25,000 ரூபா. அந்த 25 ரூபா சம்பளத்தை வாங்கி ஒரு பைசா கூட தொடாமல் அப்படியே வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட அந்த பணத்தை கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு 1979 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 25 வருடங்கள், அதாவது 25 ரூபாய்க்கு 1979 வட்டி எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 2,750 ரூபா வட்டி வரும். அதை வந்து நான் பிரித்து தொடவே இருக்க ஐஸ்கையில் 1000 முதல்ல பிரித்து 2வது 750, 3வது 500 அப்படி 3ஆக பிரித்து 1980 4 வருஷம் 1500, 1000, 750, 500 எனக்கு கேவலமாக தெரிஞ்சு நானாக கொஞ்சம் கையில் காசு போட்டு 3ஆவது வருஷத்துலேருந்து 1000 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ சிவகுமார் கல்வி கல்லூரி 25வது ஆண்டு என் சுய சம்பாத்தியத்தில் 5 பைசா யார்ட்டு வாங்காமல் நானே 50,000 ரூபாய் தொகையை போட்டு 5 பேருக்கு 10 ரூபா பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சூர்யாவுடைய அகம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அவங்ககிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து 46வது வருஷம் சமயத்தில் பண்ணாங்க. அவங்க 6.25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட குழந்தைக்கு, இந்த பிறவிலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைக்கு, கண் பார்வை இல்லாத குடும்பம், அனாதை குடும்பம், எய்ட்ஸ் பேஷண்ட் குடும்பம், மலையடிவாரத்தை வாழக்கூடிய குடும்பம், டாய்லெட் கிளீன் பண்ண குடும்பம், துப்புரவு தொழிலாளிகளும் இந்த மாதிரி தேடி 3,000, 5,000 பேர் வந்து உலகம் பூரா அகல படிக்க வச்சு பசங்க உலகம் பூரா போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் வருத்தப்படுறாங்க. நான் என்னாம்னு நடிகர்லாம் ஈஸி இல்லை. ஏவிஎம் படத்தில் வந்து எனக்கு முதப்ப சம்பளம் தெரியுமா? 1000 ரூபா. முதப்பள்ளி சம்பளம் வெறும் 1000 ரூபா. முதல் நாள் ஷூட்டிங் அதுக்கு கரெக்டாக சொன்னால் ஈஸியாக அவனுக்கு வந்துட்டேன். ஷூட்டிங் போகிற எஸ்பி முத்துராமன் உயிரோடு இருக்கார். இப்போ அவருக்கு கிட்ட 90 வயசு அவருக்கு. எஸ்பி முத்துராமன் எனக்கு அசோசியேட் ஆகிட்டு அந்த படத்துக்கு ஒரு டயலாக் காலில் கொடுத்தாங்க. ராதா, ஓ மோசம் நீ கண்ணாடியில் பார்த்து இல்லையா? நீ அழகானமானு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னது இல்லையா? இதுதான் டயலாக். ஒரு பக்கம் பார்த்தேன் 3 வரி தான் இருக்குது. பேக் சைடு ஒன்றையும் காணா. தம்பி ரெடி ஆகணா சார்? ரெடி ஆகிட்டுன்னு அவசரப்படாத, நல்லா படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் கொடுத்து வீட்டுக்கு நம்ம 3 நாள் ரிஹர்சல் இருக்குது. எது? ராதா, ஓ மோசம் நீ கண்ணாடியில் பார்த்து இல்லையா? நீ அழகானவானு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறது. இதுதான் டயலாக். இதுக்கு 3 நாள் ரிஹர்சல் நினச்சி பாரு, என்ன கதி அவன் நினச்சி பாருங்க. எல்லாம் பண்ணி சினிமாவே தெரியாதுங்க, ஊரோட போய் பொம்மை ஓட்டுறத பையன் ஒன்று இப்போ நிறுத்திட்டு லைட்ஸ் அப்படின்னாங்க. கம்ப்ளீட் ஸ்பெட் லைட்டு போல் என் மூஞ்சிக்கு வந்துடுச்சு. அங்கே டைரக்டர் தெரியல, கேமராமேன் தெரியல, எல்லாம் இழுத்து கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு பையன் வந்து ஒரு கிளாப் வச்சு 42/1 டேக் 1 டோப்பன் தட்டிட்டு போனான். ஆக்ஷன் நாங்கள் டயலாக் மறந்து போச்சு. இருட்டாக இருக்குது. டைரக்டர் பயங்கரமாக அவரு பாட்டுக்கு மாதிரி 6 அடி 2 அவர் 6 அடி 3 திருலோசந்தர். அவர் ஆக்ஷன் அப்படின்னா டோட்டல் டயலாக் மறந்து போச்சு. ராதா, ஓ முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துலன்னு சொல்லணுமா? ராதா, நீ ஓ முகத்தை கண்ணாடி பார்த்துன்னு சொன்னால் குழப்பம். டேக் 2 முடிஞ்சு 3 தடவை எடுத்தாங்க. 3 தடவை கன்ஃபியூஸாக வரவே மாட்டேங்க. அழுதுட்டுருக்கு நான். அப்புறம் சார் நான் இந்த டயலாக் மட்டும் வர மாட்டேங்க சார். 3 நாள் ரிஹர்சல் பண்ணி கொண்டுட்டாங்க சார். நான் என் ட்ராமா டயலாக் சொல்கிறேன் சார். ராதா, நீயா இப்படி செய்தாய், காலமெல்லாம் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்ல கனவாக்கி விட்டாயே பண்ணி, சிரித்து சிரித்தேன் சிந்தையை மகிழ்த்த செம்மலே, ஊர் சிரித்து உரையாட ஏன் ஒப்புக்கொண்டாய், நீ அழகிதான் நான் என் ட்ராமா டயலாக் பேசி அந்த ஓகே பண்ணேன். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு தான் நாங்கள் வந்து சிவகுமார் டக்குன்னு வேண்டு உட்காந்தான்னு நினச்சிக்காதீங்க. 1000 ட்ராமா இந்தியா பூராமே 1000 ட்ராமா மேட்சஸ் போய் கல்கட்டா சார் போய் 1000 ட்ராமா போட்டு நடிப்பை வந்துட்டேன். சும்மா நடிப்புலாம் வந்து ஸ்ரீமந்த காயின்லாம் நடிப்பு வந்துடாது. புரியுது நம்மளுக்கு? உலக போட்டி இனிமே எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகன் இந்த மண்ணில் பிறக்க முடியாது. ஒரு நடிகன் 4ஆம் கிளாஸ் படித்த நடிகன் 4 ஆண்டு போனார். இன்னொரு எம்ஜிஆர் பிறக்க முடியாது. உலகத்திலேயே சிவாஜி மாதிரி வேஷம் போட்டாலும் இனிமேல் பார்க்குற உலகத்திலேயே பெரிய நடிகன். அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு எம்ஜிஆர் 71 வயசுலேயும் சிவாஜி அவர்கள் 72 வயசுலேயும் போயிட்டாங்க. இந்த பொடி பையன் 84 முடிஞ்சு 85 வாழ்ந்துட்டு இருக்கிறேன். புரியுது உங்களுக்கு? இது பெரிய சாதனை இல்லை. இது சாதனை இல்லை. கடைசியே மூச்சு வரைக்கும் நீ வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும், ஏதோ பண்ணணும் ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால வந்து எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் வெற்றி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து விருது வாங்குகின்ற ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ டாக்குமெண்ட்ரிக்கோ
ஷார்ட் ஃபிலிமுக்கும் அவார்டு வாங்குற எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். ஃபியூச்சரில் எடுக்க போகிறவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. ஏடா சின்ன பையன் எங்கே தான் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இந்த கேள்வி நான் தான் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இன்னும் சின்ன பையன் எங்கே தான் இருப்பான், அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு வயசானா 80 வயசான கிழவனா தெரியுமா? அவர் வந்து 60 வயசு பின்னாடி பார்க்குறது 84 வயசு, அவரு வயசா தெரியாது. நான் சின்ன பையன் தான்டா, எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ போங்கடா. லைட்டா பொறாமையா இருக்கு.